அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பாஸ்கரா ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்துக்கு மருத்துவ ஆய்வு எவ்வாறு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உதாரணத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஜாதக விவரம் அப்படிங்கிறது 4/7/1996 மாலை 6:59:30 தாராபுரம் அப்படிங்கிற ஊரில் கொடுத்துருக்குங்க. ஒரு மனிதனுக்கு நம்ம ஜோதிட ரீதியாக ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம்னாலே நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம், நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் அந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்னு. ஸோ ஒரு ஜாதகத்துக்கு நம்ம மருத்துவ முறையில் ஆய்வு செய்ய போகிறோம்னா முதல்ல அந்த ஜாதகரோட 6, 8, 12 அப்படிங்கிற பாவங்களை நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அதுலேயும் குறிப்பாக இந்த 6ஆம் பாவம் 12ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரியில் வருங்க. இந்த 8ஆம் பாவம் அப்படிங்கிறதான் ஒரு பிரதானமான விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா இயல்பாகவே நம்மளுக்கு இன்ன பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கிறத 6ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவமும் இண்டிகேட் பண்ணிடும். ஆனால் 8ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தனக்கு இன்ன பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு அவர்னாலேயே எளிமையாக கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் 8ஆம் பாவம். அப்போ அந்த 8 அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு துன்பம் துயரத்தையும் கொடுக்கும். அதே வேளையில் நமக்கு எதனால துன்பம் துயரம் வருது அப்படிங்கிறத அவ்வளவு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாதவாறையும் அதை வச்சுருக்கோங்க. இப்போ அந்த வகையில் இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யும்போது ஜாதகர் தனுசு லக்னமாக வர்றாரு. இவருக்கு 8ஆம் பாவம் அப்படிங்கிறது கடக ராசியில் அமைஞ்சிருக்குங்க. அப்போ இயல்பாகவே நம்ம பொதுவாக ஆராய்ச்சி செய்யும்போது காலச்சக்கர நீதி அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். அதுவும் குறிப்பாக பாஸ்கரா ஜோதிடத்தில் இன்னும் மேம்பட்ட காலச்சக்கர நீதிகளை நம்ம பயன்படுத்துவோம். அப்படி பார்க்கும்போது ஒரு தனுசு லக்ன ஜாதகருக்கு அவருக்கு 8ஆம் பாவம் கடக ராசியில் விழுகுது. அப்போது அந்த கடகம் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு என்னென்ன உடல் உறுப்புகளை குறிக்கின்றது, என்ன மாதிரியான விஷயங்களை செய்யுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இயல்பாக அந்த கடகம் அப்படிங்கிறது அது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் பாவம் தானே. ஸோ ஒரு மனித உடம்புல பார்க்கும்போது 4ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு மார்பு பகுதியையும் அந்த மார்பு பகுதிக்குள்ளே இருக்கும் உள் உறுப்புகளையும் நமக்கு ஆளுமை செய்யும். பிரதானமாக நுரையீரலை ஆளுமை செய்யும். பெண்களாக இருக்கும்போது மார்பகம் மற்றும் மார்பகத்தை சார்ந்த அந்த சுரப்பிகளையும் நமக்கு ஆளுமை செய்யும். இது உடல் உறுப்பு ரீதியாக. மேலும் அந்த இன்னும் பலதரப்பட்ட விடயங்கள் இருக்குது, அதை நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு தனுசு லக்ன ஜாதகருக்கு 8ஆம் பாவம் அப்படிங்கிறது கடகத்தில் அமையுது. அது சந்திரன் வீடாக இருக்குது. அது காலச்சக்கரத்துக்கு 4ஆக வருது. ஸோ இயல்பாக இந்த ஜாதகர் ஏதாவது நுரையீரல் சார்ந்த பிரச்சனையை சந்திப்பார் அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது கூறலாம். ஆனால் உள்ளார்ந்து நம்ம பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு பாவ கொடுப்பனையை தீர்மானிப்பது அந்த பாவ ராசி அதிபதியோ அந்த பாவம் நின்ற நட்சத்திர அதிபதியோ அல்ல. ஒரு மனிதனுக்கு ஒரு பாவ கொடுப்பனையை தீர்மானிப்பது அவர் சுய ஜாதகத்தில் பாவ முனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம பாஸ்கரா ஜோதிடத்தில் பாவ முனைகள்னு சொல்லாடலில் பயன்படுத்துறது அந்த பாவ உபநட்சத்திரங்களையே குறிக்கும். அது சொல்லாடலை பயன்படுத்தும் போது நம்ம பாவ முனை அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோங்க. இப்போ எடுத்துக்காட்டாக இந்த ஜாதகருக்கு 8ஆம் பாவம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கு. அதே வேளையில் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக ராகு அப்படின்ற கிரகம் இந்த ஜாதகருக்கு அமைஞ்சிருக்குங்க. அப்போ அதன் பொருள் என்னன்னா இங்கே 8ஆம் பாவ கொடுப்பனையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் ராகுவே. இப்போ இந்த இடத்துல நம்ம ஏன் 8ஆம் பாவத்தை ஆராய்ச்சி செய்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு மிக கொடுமையான தீங்கான விஷயங்களை செய்யக்கூடியது அந்த 8ஆம் பாவம் தான். அதனால் அந்த 8ஆம் பாவத்தோடு வேறு என்னென்ன கிரகங்கள் வேறு என்னென்ன பாவங்கள் தொடர்பு வச்சுருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்தோமானால் அந்த பாவ ரீதியாகவோ அல்லது அந்த கிரக ரீதியாகவோ இந்த ஜாதகர் துன்பம் துயரத்துக்கு ஆட்படுவார் அப்படிங்கிறது நியதி. அதனால தான் 8ஆம் பாவத்தை நம்ம ஆராய்ச்சி செய்கிறோங்க. ரைட். இப்போ இந்த இடத்துல இவருக்கு இந்த 8ஆம் பாவ முனையை கையாளுற கிரகம் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக வர்ற கிரகம் ராகுவாக இருக்குது. அந்த ராகு இவரோட ஜாதகத்தில் என்னென்ன மாதிரியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த ராகு இந்த ஜாதகருக்கு கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்காருங்க.
ராகு அஸ்தத்தில் சந்திரனோட நட்சத்திரத்திலையும் புதனோட உபநட்சத்திரத்திலையும் நம்ம அமைஞ்சிருக்காரு. இதை நம்ம குறிகாட்டிகள் அட்டவணை அப்படிங்கிறதுல நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த ராகு அப்படின்ற கிரகம் 8ஆம் பாவ புத்திநாதனா 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக வருதுங்க. அதே வேளையில் அந்த ராகு அப்படின்ற கிரகம் அந்த 8ஆம் பாவத்துக்கு மட்டும் உபநட்சத்திரமாக வரல. அந்த ராகுன்ற கிரகம் 2ஆம் பாவத்திற்கும் 5ஆம் பாவத்திற்கும் இந்த இடத்துல உபநட்சத்திரமாக வருதுங்க. அப்போ அதன் பொருள் என்னன்னா, இந்த ஜாதகருக்கு 8ஆம் பாவம் அப்படிங்கிறது செயல்படுது அப்படின்னா அது கிரக காரகத்தில் ராகுவின் காரகமாகவும் பாவ காரகத்தில் அந்த 8ஆம் பாவம் அப்படிங்கிறது மிச்சம் இருக்கிற 2, 5 அப்படிங்கிற பாவங்களுக்கும் தன்னோட ஆளுமையை செலுத்த போகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம கிரக காரகங்களை ஒரு சேர ஆய்வு பண்ணணும், பாவ காரகங்களை ஒரு சேர ஆய்வு பண்ணணும். ஆனால் ஒரு முழுமையான பலன் வேணும் அப்படின்னா 2ஐயும் இணைச்சி தான் இவருக்கு இன்ன நோய் இன்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க. இப்போ அதன்படி பார்க்கும்பொழுது முதல்ல நம்ம பாவகாரகத்தை ஆராய்ச்சி பண்ணுவோம். இந்த 8ஆம் பாவம் அப்படிங்கிறது 8ஆம் பாவத்துக்கு மட்டும் அது உபநட்சத்திரமாக வராமல் 2, 5 அப்படிங்கிற பாவங்களுக்கும் அந்த கிரகம் உபநட்சத்திரமாக வந்திருக்கு. இது பாஸ்கரா ஜோதிடத்தில் கூட்டு விளைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதன் பொருள் என்ன அப்படின்னா, இப்போ தனித்த விளைவுகள் அப்படின்னா அந்த பாவங்கள் மட்டும்தான் செயல்படும். கூட்டு விளைவு அப்படின்னா ஒரு பாவங்கள் செயல்படும் போது அது கூட இருக்கிற மிச்ச பாவங்களையும் சேர்த்து செயல்படுத்தும், அல்லது தன்னோட ஆளுமையை தூக்கி கொண்டு போய் அந்த மிச்ச பாவங்கள் மீதும் செலுத்தும். அதன்படி பார்க்கும் பொழுது இங்கே முதல்லையே இந்த 8ஆம் பாவம் அப்படிங்கிறது 2, 5 அப்படிங்கிற பாவங்களுக்கு கூட்டு விளைவாக செயல்படும் போது இந்த 8ஆம் பாவம் தன்னுடைய பாவகாரகத்தை தூக்கி 5 அப்படிங்கிற பாவத்து மேலேயும் ஒரு ஆதிக்கத்தை கொடுக்கும், ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி 2 அப்படிங்கிற பாவத்து மேலேயும் ஒரு பிரச்சனையும் ஒரு ஆதிக்கத்தையும் கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல அந்த 8ஆம் பாவம் முதல்ல தன்னோட வேலையை எங்கிருந்து ஆரம்பிக்கும்னா அந்த 5, 2 அப்படிங்கிற பாவங்கள்ல இருந்தும் ஆரம்பிக்குங்க. அதன் வழியே இந்த ஜாதகருக்கு எடுத்த எடுப்புலேயே அந்த 8ஆம் பாவம் தன்னுடைய கெடு பலன்களை இந்த ஜாதகருக்கு 2ஆம் பாவத்திலும் 5ஆம் பாவத்திலும் செலுத்த போகுது அப்படிங்கிறது பொருள். அதன்படி பார்க்கும் பொழுது 2ஆம் பாவத்தில் பலதரப்பட்ட காரகம் இருக்குது, 5ஆம் பாவத்துக்குள்ளேயும் பலதரப்பட்ட காரகம் இருக்குது. இப்போ இயல்பாக நம்ம 2ஆம் பாவம்னா உடல் உறுப்பில் நம்ம கண், பேச்சு, உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளல் அப்படிங்கிற காரகங்கள் இருக்குது. 5ஆம் பாவம்னா நம்ம இதயம் அல்லது இரத்த அணுக்கள், அல்லது பெண்களாக இருந்தாங்கன்னா மாதவிடாய், அந்த மாதிரியான காரகங்களும் நம்மளுக்கு இது இருக்குங்க. அப்போது இதில் அந்த 2ஆம் பாவ காரகத்திலையும் 5ஆம் பாவ காரகத்திலையும் இருக்கக்கூடிய அத்தனை பாவகாரங்கள்லையும் பிரச்சனை வருமா, அல்லது எந்த மாதிரியான காரகங்களில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத உள்ளார்ந்து ஆய்வு பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம கிரக காரகம் அப்படிங்கிறதையும் தொடர்பு படுத்தி பார்க்கணும். அவ்வாறு பார்க்கும்போது இங்கே ராகு அப்படின்ற கிரகம் தான் இந்த ஜாதகருக்கு 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவும் 2ஆம் பாவ உபநட்சத்திரமாகவும் 5ஆம் பாவ உபநட்சத்திரமாகவும் வந்திருக்கு இல்லைங்களா. அப்போது இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு கிரக காரகங்கள் அப்படிங்கிறது பொதுத்தன்மை வாய்ந்தது. அது என்ன பொதுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னா, ஒரு கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான சில விஷயங்களில் நம்ம உடம்புல ஆதிக்கம் செலுத்தும். எடுத்துக்காட்டு, சூரியன் அப்படின்னா நம்மளோட எலும்பு மண்டலங்களை ஆளுமை செய்யும். குரு அப்படின்னா நம்மளோட கொழுப்பு மண்டலங்களையும் நம்மளோட ஜவ்வுகளையும் ஆளுமை செய்யும். புதன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளையும் மேலும் இணைப்பு, பிணைப்பு அது போன்ற விடயங்களையும் ஆளுமை செய்யும். அந்த வகையில் ராகு அப்படின்ற கிரகம் நம்ம உடம்பில் உள்ள சுவாச மண்டலத்தை கட்டுப்படுத்தும். நம்ம உடம்புல இருக்கிற ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை அது கட்டுப்படுத்துது அப்படின்னு பொருளுங்க. இப்போ இந்த இடத்துல அந்த பாவகாரங்களோட இந்த ராகு அப்படின்ற கிரக காரகத்தையும் நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கும்போது இப்போ இயல்பாக அந்த ராகு அப்படிங்கிறது 2ஓட தொடர்பு கொள்ளும்போது என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ராகு அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த ரெஸ்பிரேஷன்னா என்ன, நம்ம உடம்பு ஆக்சிஜனை உள்ளே ஏற்றுக்கணும், அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடணும். அப்போ இந்த இடத்துல 8ஆம் பாவ உபநட்சத்திரம் 2க்கும் கூட்டு விளைவாக வருது. அது கிரக காரகத்தில் ராகுவாக இருக்கிறதுனால அப்போது உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளல் அப்படிங்கிற விஷயத்த ராகு அப்படிங்கிறது சுவாசத்தை குறிக்குது இல்லைங்களா. அப்போது நம்ம உடல் ஏற்றுக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறதுலையே ஏதோ பிரச்சனை இருக்குது. இங்கே பொதுவாக உடல் ஏற்றுக்கிறது பலதரப்பட்ட விஷயங்களை ஏற்றுக்கும். நம்ம ஏன் ஆக்சிஜன் அப்படின்னு எடுக்கிறோன்னா அது ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அந்த ராகு கிரகமாக வந்திருக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து ஃபஸ்ட்டு எதை இன்ஹேல் பண்ணுது, எதை சுவாசிக்கிறோம் அப்படின்னா ஆக்சிஜனை தானே சுவாசிக்கிறோம்.
அதனால இந்த ஜாதகருக்கு சுவாசிக்கும் போதே ஏதோ ஆக்சிஜனில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம எடுக்கலாம். மேலும் உள்ளார்ந்து பார்ப்போம். அதற்கு பிறகு அந்த 5ஆம் பாவம் வருது இல்லைங்களா? அப்போ அந்த 5ஆம் பாவம்னா நம்ம பொதுவாக இதயம்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ராகு 5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அப்போது அந்த இதயத்துக்கும் அந்த ராகு காரகமாகிய அந்த ரெஸ்பிரேஷனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இல்லைங்களா? அப்போ அது என்ன தொடர்பு அப்படின்னா, இயல்பாகவே நம்ம உடம்புல ரத்த அணுக்கள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? 5ஆம் பாவம் ரத்த அணுக்களையும் குறிக்கும். அப்போது நம்ம ரத்த அணுக்கள் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? அதில் குறிப்பாக சுவாசம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ரத்த அணுக்கள் வந்து நம்ம ஆர்பிசி, ரெட் பிளட் செல் அப்படின்னு சொல்லுவோம். அதனோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறது தான் அதனோட வேலை. அப்போ இந்த இடத்துல 2ஆம் பாவம் உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளல், அந்த 5ஆம் பாவம் இதயம் அப்படின்னா அந்த ஏற்றுக்கொண்ட காற்று நிறைந்த ரத்தத்தை உடல் பூரா நம்ம பம்ப் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல அந்த உடல் ஏற்றுக்கிறதுலையும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி அந்த இதயம் பம்ப் பண்ணுறதுலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. மேலும் 5ஆம் பாவம் நம்ம சிவப்பு ரத்த அணுக்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த ரத்த அணுக்கள்லேயும் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ரத்த அணுக்களோட முக்கியமான வேலை என்னென்னா, ஆக்சிஜனை கொண்டு போய் திசுக்களுக்கு கொடுத்துட்டு திசுக்களில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு வந்து வெளியே வந்து நம்ம லங்ஸ்கிட்ட கொடுத்துடணும். அப்போது முதல்ல உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளலையே இந்த ஆக்சிஜன் உள்வாங்கிறதுலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. 2வது அந்த உள்வாங்கிற ஆக்சிஜனை சரியான விகிதாச்சாரத்தில் உடலில் கொண்டு போய் கலந்து எடுத்துகிட்டு வர்றதுலையும் பிரச்சனை இருக்கும் 5ஆம் பாவம் ரத்த அணுக்களில். மேலும் அந்த 5 இதயத்தை குறிக்கிறனால அந்த இரத்தத்தோடு கலந்திருந்த காற்று நிறைந்த அந்த இரத்த இதயம் பம்ப் பண்ணுறதுலையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போது எடுத்த எடுப்புலையே அந்த ராகு நம்மளுக்கு இந்த மாதிரியான பலதரப்பட்ட பிரச்சனையை கொடுக்குது இல்லைங்களா? இது ஃபஸ்ட்டு ஒரு ஆராய்ச்சிக்கான நம்ம முன்னோட்டம். அடுத்து ராகுவோட முழு நிலையை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா, அது அஸ்தத்தில் சந்திரன் நட்சத்திரத்தில் புதன் உபநட்சத்திரத்தில் இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல ராகு நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரனாக வருது, ராகு நின்ற உபநட்சத்திர அதிபதி புதனாக வருது இல்லைங்களா? இங்கு பாஸ்கரா சூத்திரத்தின்படி ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதி சம்பவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த சந்திரன் 9ஆம் பாவத்தை காட்டுது. அது 8க்கு விருத்தியாக செயல்பட்டாலும் அது லக்கணத்திற்கு சாதகமான தொடர்புகளையே வச்சுருக்கு, அந்த 9, 11ங்கிறது. அப்போ இந்த இடத்துல இந்த சந்திரன் அப்படின்றத தற்போதைக்கு நம்ம ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் எடுக்க வேண்டாம். ஆனால் ராகு நின்ற உபநட்சத்திராதிபதி புதனை காட்டுது இல்லைங்களா? அந்த புதன் 10ஆம் பாவ புத்திநாதனாக வர்றாரு. மேலும் அது 8ஐயும் வலிமைப்படுத்துகிறாரு, லக்கணத்துக்கும் சிறு பாதகத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்போது இந்த இடத்துல ராகு முதல் தரமான குறியாட்டியாக நம்ம எடுக்கிறோம் பிரச்சனைக்கு. 2ஆம் தரமான குறியாட்டியாக இங்கே புதனை நம்ம ஆராய்ச்சி செய்யும்போது புதன் அந்த ராகுவையும் பிரவிருத்தி செய்யுது. அப்படின்னா ராகு கொடுக்குற பிரச்சனைகளையும் நான் மேலும் கொடுக்க போகிறேன், அல்லது வேறு ஒரு கோணத்தில் புதுசாகவும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு காட்டுது. அதே மாதிரி அது லக்கணத்திற்கும் 10ஆம் பாவமாக வரனால ஏதோ ஒரு அசௌகரியத்தையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல அந்த புதனின் காரகத்தையும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்போது புதன் அப்படின்னா நம்ம நரம்பு மண்டலத்துக்கு காரகன்னு பொதுவாக பார்த்துருப்போம். அதே மாதிரி இணைப்புகள், பிணைப்புகள், எக்ஸ்சேஞ்சு, ஒரு பக்கம் வாங்கி இன்னொரு பக்கம் கொடுக்கறது, அந்த மாதிரியான காரகத்துக்கும் புதன் காரகம் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல இங்கே ராகு ஏற்கனவே சுவாச மண்டலத்தில் பிரச்சனை, இதயத்தில் பிரச்சனை, இரத்த அணுக்களில் சிவப்பு இரத்த அணுக்களில் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கு. இப்போது உதாரணத்துக்கு இந்த புதனின் காரகம் எவ்வாறு செயல்படலாம் அப்படின்னா, புதன் எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றத்திற்கு காரகம்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போது அந்த காற்று அப்படிங்கிறது நுரையீரலிருந்து இதயத்துக்கு வரும், மேலும் இதயத்திலிருந்து நம்ம உடம்புக்கு போகும், மேலும் அந்த உடம்பில் இருக்கிற கழிவு காற்று இதயத்துக்கு வரும், அந்த இதயத்திலிருந்து நம்ம நுரையீரலுக்கு போகும். அப்போ இந்த இடத்துல அந்த புதன் எந்த இடத்துல பஞ்சாயத்து கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த நுரையீரலிருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் இதயத்துக்கு வருது இல்லைங்களா? அந்த இடத்துல பிரச்சனையை கொடுக்கலாம். அல்லது அந்த ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் இதயத்திலிருந்து நம்ம திசுக்களுக்கு போகுது இல்லைங்களா? அந்த இடத்துல பிரச்சனையை கொடுக்கலாம். அல்லது ரிவர்ஸாக அசுத்த ரத்தம், இப்போ திசுக்களுக்கு சுத்த ரத்தம் போயிடுச்சு. அப்போ அந்த அசுத்த ரத்தம் அப்படிங்கிறது திசுக்கள் இருந்து நம்ம உடல்ல இருந்து இதயத்துக்கு வருது இல்லைங்களா? அந்த இடத்துலையும் பிரச்சனை வரலாம். அல்லது இதயத்திலிருந்து லங்ஸுக்கு போகுது இல்லைங்களா? அந்த இடத்துலையும் நமக்கு பிரச்சனை வரலாம். இதில் குறிப்பாக மருத்துவ ரீதியாக நல்லா நம்ம இன்னும் டீப்பாக போய் பார்க்கும்போது
இங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வரலான்னா பல்மோனரி வெயின்ஸ் அப்படிங்கிறதுல அதிக பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறது காட்டுதுங்க. அதை நம்ம கார்டியோ பல்மோனரி அப்படின்னு சொல்லுவோம். அதன் பொருள் என்னென்னா நம்ம நுரையீரல் இதயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல அந்த ராகுங்கிறது சுவாச மண்டலத்தை கட்டுப்படுத்துது. அதில் ஏதோ பிரச்சனைங்கிறது சொல்லுது. அதே மாதிரி ரத்த அணுக்கள்லையும் பிரச்சனைன்னு சொல்லுது. உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளலை, நம்ம உடம்பு ஆக்சிஜன் வாங்குறதுலையும் பிரச்சனைன்னு சொல்லுது. அந்த புதன் எக்ஸ்சேஞ்சிலையும் பிரச்சனைன்னு சொல்லுது. இப்போ இது வேறொரு கோணத்தில் ஆய்வு செய்யும்போது நம்ம நுரையீரல்லையே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அது நம்ம நுரையீரல் ஆக்சிஜனை இழுத்து நம்ம உடம்புக்குள்ளே கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நம்ம உடம்புலேருந்து வெளியே போயிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல இன்லெட் இருக்கணும், ஒரு இடத்துல அவுட்லெட் இருக்கணும். இந்த இடத்துல அவுட்லெட் கம்மியாக போனாலோ, அவுட்லெட்டில் தேக்கம் ஏற்பட்டாலோ இன்லெட்டில் அதிகமான வராது, உள்ளே இழுக்க முடியாது. அதே மாதிரி இன்லெட்டில் ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்பட்டாலோ அதிகப்படியான அவுட்லெட்டும் சில சமயம் போகாமல் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த புதன் பரிமாற்றத்திற்கு காரகன் அப்படிங்கிறதுனால அப்போது அந்த இரத்த அணுக்கள் நம்ம அசுத்த கார்பன் டை ஆக்சைடை லங்ஸில் கொண்டு போய் வெளியே விட்டுட்டு சுத்த ஆக்சிஜனை உள்ளே இழுக்கிறதுலையும் பிரச்சனை ஏற்படலாம். ஏன்னா அந்த 5ஆம் பாவம் இதயத்தோடு நம்ம இரத்த அணுக்களையும் குறிக்கும், குறிப்பாக சிவப்பு இரத்த அணுக்களையும் குறிக்கும். அந்த சிவப்பு இரத்த அணுக்கள் தான் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்சுக்கு காரகன். அப்போது இந்த மாதிரி பலதரப்பட்ட கோணத்தில் நம்ம இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரியெல்லாம் பாஸ்கரா ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு தொடக்க காணொளியே. மேலும் நம்ம இவ்வளவு உள்ளார்ந்து ஆராய்ச்சி பண்ணினாலும் சரியே, மேலார்ந்து பார்க்கும்போதும் நம்ம காலச்சக்கர நீதிகளை பாஸ்கரா முறையில் பயன்படுத்தினாலும் இவருக்கு அந்த 8ஆம் பாவம் காலச்சக்கரத்துக்கு 4ஆக வருது. அது மார்பு பகுதியை குறிக்கிறனால அப்போது இவருக்கு இதயத்தை காட்டிலும் அந்த மார்பில் இருக்கக்கூடிய நுரையீரலில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு பரிமாற்றம் அல்லது ஏதோ ஒரு செயல்பாடுகள் காரணமாக இவருக்கு பெரிய துன்பம் துயரத்தை கொடுக்கும் அப்படிங்கிற பொருளையும் இது செயல்படுங்க. இது ஆய்வுக்கான முதல் காணொளியே. அடுத்து வரும் காணொளிகளில் மேலும் இன்னும் விரிவான ஆய்வுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.